ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். வணக்கம் அரவிந்த், தற்போது மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் கேஸ் தொடர்பான ஒரு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது தொடர்பாக இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இன்றைய காலகட்ட முறை சுமார் 700க்கும் அதிகமான இடங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன், அதாவது இந்த இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான எக்ஸ்ப்ளோரேஷன் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை 2 இடங்களில், ஒன்று காரைக்கால், புதுச்சேரியில் உள்ள காரைக்கால், அதே போல நெடுவாசல் பகுதியில் சுமார் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள நெடுவாசல் பகுதிகளில் அந்த கமர்ஷியல் பேஸ் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, இதனால் பல ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. எனவே இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக பொதுமக்கள் இந்த திட்டத்தால் பொதுமக்களின் குறிப்பாக விவசாய நிலங்கள் பாதிப்படையும் என்ற ஒரு பேச்சு அடிபட்டு வருகிறது. ஆனால் அது போன்ற எந்த ஒரு இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு நெடுவாசல் பகுதியிலும், அதே போல காரைக்கால், புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் பகுதியில் சுமார் 4,30,000 மெட்ரிக் டன் ஆயில் மற்றும் அதற்குரிய இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் அந்த சுற்றுப்புற ஏரியாக்களில் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இதனால் மக்கள் அச்சப்படுவது போல எந்த ஒரு விவசாய நிலங்களும் பாதிப்படையாது. இது நாட்டின் பொருளாதாரத்திற்கும், குறிப்பாக அந்த இடங்களுக்கான வளர்ச்சிக்கும் இது பெரும் ஒரு ஊக்குவிப்பாக அமையும். எனவே இந்த திட்டத்தை யாரும் அச்சப்பட்டு எதிர்க்க தேவையில்லை என்ற வகையில் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ளது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.